இந்த வேலையில்லாத பாரதிய ஜனதா கட்சி, இந்த வேலையில்லாத தலைவர்கள், தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தை நிறுத்தி வச்சான். ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இது முக்கியம். கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். ஐயா, நேர்மையா இருக்கு. பிஜேபி கார 2 பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா 2 பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றீங்க. 1000 பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான். பந்தோபஸ்த் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நியாயமாங்க ஐயா? இது நியாயமா? நியாயமாங்க ஐயா? நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் 29ஆம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான். உமர் ஃபரூக் அவன் பேர், நல்ல டைரி எழுதி வச்சுக்கங்க. அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தானே. என்ஐஏக்கு போகணும். இது பார்த்தா அது சூசைட் பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஐயா நீங்களும் தப்பிச்சுங்க. அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள். காவல்துறையில காக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது. அந்த தைரிய காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணுங்கய்யா. ஏன் நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது. விட்டல் குமார அடிச்சு முந்தானை சாயந்தரம் கொள்றாங்க. திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க. காவல்துறை எஸ்பி சொல்றாங்க, இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு. இல்லைங்க ஐயா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க, தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல, 5 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாற்றும். இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா? ஒரு பிஜேபி தொண்டை சொன்னான், அண்ணன் அக்யூஸ் 2 பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோர்ட்ல 2:30 மணிக்கு சரணடைய போறான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன், கொஞ்சம் வேலை பார்த்துக்கிறேன். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எனக்கு சொன்னது கிடையாது. இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, யாரும் சொன்னது கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையாக வெள்ளூர் வந்து போன் பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். 2:30 மணி கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகிறாங்க. நான் போட்டேன், குடும்பத்தை பார்த்துக்கினேன். எழுச்சி வந்துருச்சு சார், எழுச்சி வந்துருச்சு. அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து என்னுடைய முகநூல்ல போட்டோ போடுறேன், காவல்துறைக்கு போடுறேன். இவன் தான் அக்யூஸ்ட் 1, இவன் தான் வேலைங்களா, இவன் தான் அக்யூஸ்ட் 2. கோர்ட்ல சரண்டர் ஆக போறான். வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வாயா. 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரான். லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. வயிறு எரியுமா, வயிறு எரியாவா? இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்கக்கூடாது நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார், என் குடும்பத்தை பாத்துக்குங்க, அண்ணன் குடும்பத்தை பாத்துங்க, நான் போட்டேன் 2 பேருக்கு. அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும் போது எவராது இருந்தாலும் பயன்படாது. எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது.